இலங்கை இருக்கிறார். மண்ணிலிருந்து உங்கள் குரல் வரும்பொழுது மிகவும் சந்தோஷம். அதுவும் மராளி யாழ்ப்பாணம். இன்று நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக்கொடுக்கிற நீங்க வழி நடத்துங்களாமே. ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சங்கமம் வானொலி நேயர்களுக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட குடும்பம் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதலையும் பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல ஒரு ஆராதனை நேரங்களை நாங்கள் கண்டுகளித்தோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான ஜீவனுள்ள வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். வார்த்தையானது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, விடுதலையை அது உண்டாக்குறதா இருக்கிறது. ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதம் நிறைந்தவைகள், ஆச்சரியமானவைகளும் அதிசயங்களை செய்கிறதுமாயிருந்தது. இந்த நாம் காண்கிற காணாத யாவும் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவைகள். எனவே வார்த்தையின் வடிவமானவர் எங்களோடு திருவுளம் பற்றி நிச்சயமாய் இந்த நாளில் அவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை மறுபடியும் மறுசீரமைத்து உயிர்ப்பித்து எங்களை நடத்த போதுமான கடவுளாய் இருக்கிறார். எனவே ஒரு கணம் அந்த தெய்வீகமான மகிமைக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து பரிசுத்தமான தேவன் எங்களோடு பேசி எங்களை வழிநடத்தும்படியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் தேவன் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஒரு கணம் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி செபத்தினை ஏறெடுத்து கடந்து செல்லலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளிலும் உடைய அருள் நிறைந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆவலாய் காத்து நிற்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசுங்க. உங்களோட மறைவான சத்தியம், மறைவான மன்னாவினால் எங்களை போஷித்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இதை கேட்கிற யாவருக்குள்ளும் ஒரு உயிர்மீழ்ச்சி, ஒரு மகிமையான தெய்வீக வழிநடத்தலை ஆண்டவரை கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த நாளிலும் யாக்கோப்பு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையில் இருந்து தேவன் கற்றுக் கொடுத்ததான காரியங்களை சிறிது நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். ஒரு தனி மனிதனாய் நின்றவரை தேவன் எவ்வளமான ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் மாற்றி அவருடைய சந்ததி சந்தானங்கள் எவ்வளமான தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் வேதத்தில் பார்த்தால் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட விதங்கள் வித்தியாசமானவைகள். தேவனுடைய நிறைவான வழிநடத்தலோடு அவர்கள் பிரகாசித்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவரை அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவரை பெருகச் செய்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அவருடைய அடுத்த எங்களுடைய முற்பிதாவாகிய ஈசாக்கு அதிகாரத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர். அதிகாரத்தினால் தகப்பனுடைய துறவுகள் தூட்கப்பட்ட பொழுது அதை தேவனிடத்தில் பெற்று தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அவர் அதை மறுபடியும் மறுசீரமைப்பு செய்து அதன் பெருக்கத்தை தேவனுடைய வசனத்தினாலும் விடாமுயற்சியினாலும் அவருக்கு உள்ள இந்த பலத்தினாலும் ஆசீர்வாதத்தை அதிகாரத்துக்கூடாக தேவனுடைய மகா மேன்மையான அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். யாக்கோப்பு என்கிற மனிதரை பார்க்கிற பொழுது அவர் கிருபையினால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். ஒரு தனி மனிதனாய் அவருடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள், வேதனைகள் மிகுந்தவைகளாய் இருக்கிறது. ஆனாலும் தேவன் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு போன்றவர்களை விட அவர் மகத்துவமான ஒரு கிருபையினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். நான் உங்களுக்கு பிற்பாடு காட்டி கொடுக்கிறேன் அவருடைய முன்னைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருந்தது.
அவர் ஆசீர்வதித்த நிலைமை எப்படி இருந்தது, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த வழிகளுக்கூடாய் கடந்து சென்றார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிச்சயமாக அவர் கண்ட தரிசனங்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அங்கே நடந்த நிகழ்வுகளை இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பிட்டு காட்டுகிறார், இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை எவ்வளமாக எங்களுக்கு போதித்து உணர்த்துவிக்கிறார் என்கிற விடயங்களை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 5வது வாக்கியம் சொல்கிறது, ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பாதாம் ஆராமுக்கு சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கு ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்திற்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டான். எங்கே அனுப்பிவிட்டாராம்? பாதான் ஆராமிலு, அங்கே பாதான் ஆராமுக்கு அனுப்பிவிட்டார். இந்த பாதான் ஆராமுக்கு ஏன் அனுப்புகிறார்? இந்த குடும்பத்தின் நிலைமை சற்று என்ன என்பதை நான் காண்பித்து கொடுத்து, இந்த பாதான் ஆராம் எப்படிப்பட்ட இடம் என்கிறதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும், ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோப்பு. தாய் ஒரு மகனை நேசித்தாள், தகப்பன் ஒரு மகனை நேசித்தார். குடும்ப நிலைமை இப்படி காணப்பட்டது. தகப்பன் அங்கே கண்மங்கி வயது போய் அவர் மிகுந்த அங்கே முதியவர் ஆன பொழுது தன் பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிப்பது, அங்கே தகப்பன் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பிரதியீடாக அவர்கள் சுகித்து வாழ்ந்திருப்பார்கள். தகப்பன் எப்படி தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய மரண நாள் அண்மிக்கிற பொழுது தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரோ, அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே தொடரும். அது அந்த காலத்தின் முறைமை. இப்பொழுது ஈசாக்கு முதிர் வயதாய் வந்துவிட்டார். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறார். ஏசாவை அழைக்கிறார், யாக்கோப்பையும் அழைக்கிறார். தாய் என்ன செய்கிறார் என்றால், தாய்க்கு தெரியும் தகப்பன் நேசிப்பது ஏசாவை. எனவே யாக்கோப்புக்கு ஆசீர்வாதங்கள் மிகுந்த குறைவாய் இருக்கும் என்று சொல்லி ஏசா போக வேண்டிய அந்த இடத்திற்கு அங்கே யாக்கோப்பை தாய் அனுப்பி விடுகிறார். அவர் தான் அங்கே மாற்று வேடத்தோடு போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதன் நிமித்தம் யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து சென்ற பிற்பாடு ஏசா வருகிற பொழுது தகப்பனிடத்தில் கேள்வி கேட்கிறான். தகப்பன் ஒரு சில ஆசீர்வாதங்களை மட்டும் கொடுக்கிறார். அங்கே தகப்பன் ஏமாற்றப்பட்டு யாக்கோப்புக்கு முழு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார் என்ற இந்த செய்தியை ஏசா அறிந்த பொழுது அவர் மிகுந்த கோபம் கொள்கிறார். யாக்கோப்பு மேல ரொம்ப கோபம், அவனை கொன்று விட வேண்டும். தகப்பனுடைய மரண நாட்கள் முடிந்ததும் இவருக்கு நான் காரியங்களை செய்வேன் என்று சொல்லி மிகுந்த ஒரு கோபத்தோடு அங்கே ஏசா காணப்படுகிறார். இந்த நிலையில்தான் அங்கே தாய் போய் ஈசாக்கிடத்தில் கேட்கிறார், நாங்கள் இவனை அனுப்பிவிடலாம் என்று சொல்லி தன் அங்கே மகனுக்காக யாக்கோப்புக்காக கணவனிடத்தில் பேசுகிறார். அதன்பால் ஈசாக்கு, நாங்கள் வாசித்தது போல ஆதியாகமம் 28:5 ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் ஆராமிற்கு சீரியனாகிய பெத்துவேலின் குமாரனாகிய லாபான் இடத்திற்கு அங்கே போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பதான் அராம் என்றால் நுகத்தடி என்னும் அர்த்தம் கொள்ளப்படுகிறது. எபிரேய பதத்திலே நுகத்தடி என்னும் அர்த்தம் கொள்ளப்படுகிறது. யாக்கோப்பு நுகத்தடிக்குள் அனுப்பப்படுகிறார் என்று நாம் பொருள் கொள்ளலாம். பதான் அராம் என்றால் எபிரேய பதத்தில் நுகத்தடி என்று அர்த்தமாம். அப்பொழுது தகப்பன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதினால் இவனுக்கும் அடுத்த மகனுக்கும் பிரச்சனை உண்டாக போகிறது, இவனை நான் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி தாயும் தகப்பனும் சேர்ந்து அனுப்பிவிடுகிறார்கள். ஒரு பிள்ளை மரிப்பதை பார்க்க கூடாது. அந்த கடினமான இருவருக்கு இடையிலும் முரண்பாடுகள் பெருகிவிட்டது.
மிகுந்த ஆபத்து நேரிடும் சந்தர்ப்பங்கள் அநேகம் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். அந்த பாதை மிகுந்த கடினமான பாதை, அது மிக பயங்கரமான பாதையாயிருந்தது. நுகத்தடி என்னும் இடத்திற்கு அவர் அனுப்பப்படுகிறார். பதான் அராம். பதான் அராமிலே யாக்கோப்புடைய மாமாவாகிய லாபானிடத்தில் அனுப்பப்படுகிறார். இந்த பயணத்தை சற்று நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். நான் சொன்னது போல ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர், ஈசாக்கு அதிகாரங்களினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர், அந்த தலைமுறைக்குரிய அதிகாரத்தோடு வாக்குத்தத்தங்களை பிடித்து தகப்பனிடத்தில் அங்கே மிகுந்த காரியங்களை பெற்றுக்கொண்டவர். யாக்கோப்பு கிருபையினால் பெற்றுக்கொண்டார். எப்படி அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறார்? இந்த நுகத்தடி போன்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டவர் எப்படி இந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறார் என்பதைத்தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த பதான் அராமிற்கும் பெயர் சேபாவுக்கும் 772 கிலோமீட்டர் தூரமாய் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு கடுமையான தூரம். இவர் நடந்து பயணிக்க வேண்டும். மிக கடினமான பாதைகளுக்கூடாய் செல்ல வேண்டும். இந்த பதான் அராமுக்கு போகிற பொழுது பல பாலைவனங்களை அவர் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அந்த பாலைவனங்களிலே கொடுமையான விஷ பாம்புகள் இருக்கிறது. கொடுமையான விஷ பாம்புகள் இருக்குமா? அங்கே அவர் நடந்து போகிறார். ஒரு 70 கிலோமீட்டர் தூரம் போனதும் பெத்தேல் என்கிற இடம் வருகிறது. அந்த பெத்தேலிலே போகிற பொழுது மிகுந்த இருட்டாகி விட்டது. இருட்டாகியதின் நிமித்தம் அவர் பெத்தேலிலே இருந்த ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை எடுத்து தலைக்கு வைத்து அவர் நித்திரை செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. களைப்படைந்து மிகுந்த சோர்வோடு கூட அவர் காணப்படுகிறதினால் அங்கே பகல் முழுவதும் நடந்து இரவு வேளை ஆயிற்று. போகும் பொழுது கோலும் கையுமாக போன என்னை 2 பரிவாரங்களோடு தேவன் கொண்டு வந்தார் என்று தேவனை புகழ்கிறார். இங்கே தாய் போகிறவள் அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற பொழுது ஒரு தடியை கொண்டு போவார்கள். தடியை கொண்டு போய் அவைகள் தன்னுடைய பாதுகாப்புக்கு கொண்டு போவார். இரவு நேரங்கள் வந்தால் தங்களுக்கு வழியை அறிவதற்காக கையிலே ஒரு விளக்கு இருக்குமா? அந்த விளக்கிலே எண்ணெய், விளக்கு எரிய வேண்டும் என்றால் திரி இருக்க வேண்டும், எண்ணெய் இருக்க வேண்டும். அதிலே எண்ணெய் போட்டு கொண்டு அங்கே மிகுந்த பாரத்தோடு பயத்தோடு, அண்ணா கண்டுபிடித்தால் என்னை கொலை செய்து விடுவார், என் தகப்பனும் தாயும் என் மாமனிடத்தில் அனுப்பிவிட்டார், அந்த நுகத்தடி நிறைந்த தேசத்திற்கு நான் போக வேண்டும், போய்த்தான் ஆக வேண்டும், இங்கே இருந்தால் எனக்கு மரணம் சம்பவித்து விடும் என்கிற அந்த காரணத்தினால் இப்பொழுது ஒரு தனி மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். வனாந்தரம், அவர் சந்தித்த பெத்தேல் என்கிற கொடிய வனாந்தரம், விஷ பாம்புகள், அங்கே பயங்கரமான மிருகங்கள் இருக்கிற அந்த இடத்தில் தலையிலே அங்கே தலையை கல்லின் மேல் வைத்து அவர் நித்திரை செய்த உடனே அங்கே ஒரு பிரம்மாண்டமான காரியம் நடக்கிறது. அந்த காரியம் என்ன? வானத்தை, அங்கே பூமியிலிருந்து வானத்தை அளாவத்தக்க ஒரு ஏணி வைக்கப்பட்டிருப்பதையும், அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறமான ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார். அந்த தரிசனத்தை கண்டவுடன் அவர் நித்திரை விழித்து இருந்து அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஒரு கல்லை எடுத்தார், அதன் மேலே எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த ஸ்தலத்திலே தேவன் தங்கி இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு விட்டு அவர் கடந்து போகிறார். அந்த இடத்திலே அவர் அபிஷேகம் பண்ணின கல் இருந்தது. இதை மனதில் கொண்டு நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். அடுத்ததாக இவர் கடந்து போக வேண்டிய பாதை யோர்தான். இந்த பாதைகளை நான் ஏன் காட்டிக் கொடுக்கிறேன் என்றால், பிற்பதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் 35வது அதிகாரத்திலே, நாங்கள் ஆதியாகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அழகான ஒரு காரியத்தை சொல்கிறது. இங்கே யாக்கோப்பு சொல்கிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து
நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். அழகாய் சொல்கிறார். அவர் நடந்த வழிகளை பாருங்கள், காட்டிக் கொடுக்கிறேன். இந்த வழிகள் அவர் சொல்லுகிற பொழுது, நான் எழுந்து பெத்தேலுக்கு போக வேண்டும். இப்பொழுது நான் சொன்ன சம்பவம் பெத்தேலிலே தான் நடந்தது. பெத்தேலிலே தேவன் எப்படி நடத்தினாராம்? பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாள் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஆபத்தான பாதைதான் இந்த பாதைகள். நான் சொன்னேன், பெத்தேல் பாம்புகளும் விஷ பாம்புகளும் கொடிய மிருகங்களும் கொல்லும் அளவிற்கு பயங்கரம் சூழ்ந்தது. இருள் சூழ்ந்த ஒரு வெட்டாந்தரை, தண்ணீர் இல்லாத இடம், ஆகாரம் எடுக்க முடியாது, கொண்டு போன ஆகாரங்களும் செலவழிந்து போயிற்று. மிகுந்த பாரம், உண்ண உணவில்லை, உடுக்கிறதுக்கு மாற்றுடை இல்லை, தண்ணீர் இல்லை, பயங்கரம். தூங்கி எழுந்து விட்டான், தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். நான் விசுவாசிக்கிறேன், யாக்கோப்பை அந்த தேவ தரிசனம் தான் நடத்தியது. யாக்கோப்புடைய வழியிலே தெய்வம் கூட இருந்து நடத்தினார். அதுதான் அவர் அங்கே இருந்து விட்டு மறுபடி வருகிற பொழுது இப்பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நாங்கள் மறுபடி எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். ஏன் தெரியுமா? எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆபத்தான பாதை, நான் கடந்து வந்த வழி அது கடுமையான வழி. எனக்கு உணவில்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்று நான் கூப்பிட்ட பொழுது, நான் விண்ணப்பித்த பொழுது என்னோடு ஒருவர் என் வழிகளில் கூட வந்தார். என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்தார். அந்த வழிகளுக்கு கூடாக நான் கடந்து வருவதற்கு என்னோடு கூட ஒருவர் இருந்தார். அவரை நான் தரிசிக்க அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதாக அழகாக யாக்கோபு சொல்கிறார். யோர்தான் என்றால் மரணம் என்று பொருள் கொடுக்கிறது. யோர்தான் என்றால் எபிரேய மொழி, அங்கே மொழியிலே எபிரேய பதத்திலே மரணம் என்று அர்த்தமாம். அங்கே பாருங்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மேய்ப்பர்கள் அது மட்டுமல்ல தூர பயணம் செய்வன், நான் சொன்னேன், ஒரு கோலோடு போவார்கள். இந்த யோர்தான் நதி பயங்கரமான ஒரு நதி. இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு ஒரு சங்கிலி கோர்வையாக நின்று அந்த அடித்து கொண்டு போகிற தண்ணியை அக்கறைக்கு போவதற்கு, அதை கடப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்காக ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு அந்த சங்கிலி கோர்வையாகத்தான் அவர்கள் கடப்பார்களாம். அது அந்த மக்களுடைய அந்த நாள் வழக்கமாயிருந்தது. ஆனால் இவரும் ஒரு தனி மனிதனாயிருக்கிறாரே, எப்படி அந்த தன்னுடைய ஒரு அந்த கால்களினாலும் தனி மனிதனுடைய அந்த பெலத்தினால் எப்படி கடப்பதென்று தெரியாமல் அவர் தவித்து கொண்டு தான் கொண்டு போன கோலை அந்த தண்ணீரிலே போட்டு, அந்த தண்ணீர் இழுத்து கொண்டு போற விசைக்கு அதை எதிர்த்திசையாய் அந்த கோலின் உதவியோடு அவர் கடந்து போனார் என்று சரித்திரவியலாளர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கோலின் உதவியோடு தண்ணீரில் அந்த கோலை போட்டு அந்த கோலின் உதவியோடு அவர் அக்கறைப்பட்டாராம். அடுத்த பக்கத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்றைக்கு குருசிலே மரித்த தெய்வம் கல்வரி சிலுவையில் தன் உயிரை நீர்த்ததினால், தன் உயிரை நமக்காக கொடுத்ததினால், நமக்கு ஏற்பட வேண்டிய அத்தனை ஆபத்துக்களையும் அந்த பொல்லாத வழிகளிலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவ ஜனங்களே, அன்றைக்கு பயங்கரம் நிறைந்த அந்த இடத்திலே, பொல்லாங்கு நிறைந்த சூழ்நிலையிலே, ஆபத்து நேரிடும் அந்த காலத்தில் ஒரு தனி மனிதனுடைய செபத்தை கேட்ட தெய்வம் அவனுடைய அந்த கடினமான பாதைகளிலும் தெய்வம் கூட கடந்து சென்றார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே தெய்வம் உங்களோடு பேசுகிற விடயம் என்ன?
நீங்கள் தனி மனுஷனாய் உங்களுடைய அறையில் அழுது கொண்டிருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு வனாந்தரம் போல அனுபவமாய் இருக்கலாம். யாரும் இல்லை, பயங்கரம்தான், மரணம்தான், ஆபத்து தான் எனக்கு நேரிட்டு விடும் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் தவித்து கொண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி உண்டு. அன்றைக்கு அந்த கோலினால் அந்த மரணம் என்கிற ஜோர்தானை கடந்து யாக்கோப்பு சென்றது போல, அந்த ஜேக்கப் சென்றது போல, எனக்கும் உங்களுக்கும் குருசிலே, கல்வரி சிலுவையிலே, அந்த மரத்திலே நம்முடைய சாபங்களை, ரோகங்களை ஏற்றுக்கொண்டு கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய மரண கட்டத்திலும், மரண ஆபத்திலும், தனிமையின் பாதையிலும், வேதனை சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற பொழுது, கல்வரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்தவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, அவருக்காய் நம் இருதயங்களை திறந்து கொடுக்கிற பொழுது நம் உள்ளத்தில் அவர் வருவார். நம்மோடு கூட நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடத்தில் எந்த பாகுபாடும், வேறுபாடும், வித்தியாசம், மதம், இனம், குலம், ஜாதி எதுவும் பார்க்காத ஒருவர், எந்த சுயநலமும் இல்லாதவர், எதையும் எதிர்பார்க்காமல் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அந்த தெய்வம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள். அவர் பெத்தேலுக்கு போய் அங்கே அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு, அந்த தரிசனத்தினால் பலனடைந்து, தெய்வம் என்னுடைய ஆபத்தில் எல்லாம் என்னோடு கூட வருவார், என்னுடைய குறைவில் என் வாழ்வில் இருந்து வெளிப்படுவார், என் பாதைகள் எத்தனை ஆபத்து நிறைந்ததாய், மரண கண்ணிகள் சூழ்ந்ததாய் இருந்தாலும் என் தெய்வம் என்னோடு வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த கல்லின் மேலே அபிஷேக தைலம் போன்று எண்ணெயை ஊற்றிவிட்டு தேவனை தரிசித்து சென்றவருடைய வாழ்க்கையை கவனியுங்கள். யோர்தானை கடந்து அந்த மரண ஆபத்துக்களை தாண்டி பதான் அராம் என்கிற அந்த நுகத்தடி என்கிற இடத்தில் அவர் போய் சேர்ந்தார். சொந்த மாமனிடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தன்னுடைய இனத்தாலும் தன் மாமனுடைய மகளுமாகிய ராகேலின் மேல் அதிகமான ஆசை வைத்தார். அவளை மணந்து கொள்வதற்கு விருப்பம் கொண்டார். திருமணம் செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டு தன் மாமனிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், 7 வருடங்கள் நீ வேலை செய், நான் அவளை உனக்கு கொடுத்து விடுவேன். அவர் எதிர்பார்ப்போடு வேலை செய்தார். நாட்கள் கிழமைகள் ஆகியது, கிழமைகள் மாதங்கள் ஆகினது, மாதங்கள் வருடங்கள் ஆகிறது. 7 வருடமும் முடிந்தாயிற்று. திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய கால சூழ்நிலைகள், கலாச்சாரங்கள் போல அல்ல பெண்களை பார்ப்பது திருமணத்துக்கு. அவர்கள் திருமணம் செய்து முடித்த பிற்பாடுதான் முக்காடு நீக்கப்படும். அதற்கு பின்புதான் தெரியும் யார் பெண்ணென்றே கண்டு கொள்ள முடியும். அப்படித்தான் அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கமாய் இருந்தது அந்த நாட்களில். காலையில் எழுந்து பார்க்கிறான். ஆசையோடு வாழ்ந்து சந்தோஷமாய் தன் மனைவியோடு நாட்களை செலவிடலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காலையில் முகத்தை காணும்படி ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே தென்பட்டது வெறும் ஏமாற்றம். ராகேலுக்கு பதிலாய் லேயால் கொடுக்கப்பட்டாள். அவளுடைய மூத்த சகோதரி கொடுக்கப்பட்டாள். அவள் கூச்ச பார்வையான பெண். அவன் விரும்பினது அங்கே கிடைக்கவில்லை. அவனுக்கு தோல்வி பயங்கரமாய் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் மனம் உடைந்து தன் மாமனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், இவளை நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டுமாய் இருந்தார், நீ இன்னும் 7 வருடம் வேலை செய்தாக வேண்டும். மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், யாக்கோபு மிகுந்த வேதனையோடு சொல்கிறார், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினார், 10 முறை மாற்றினார். என் வாழ்க்கையிலே பயங்கரமான கடினமான காலங்கள், மிகுந்த காரியங்களை செய்வாரா. அங்கே ஒரு ஆய்வாளர் இப்படி எழுதுகிறார், லாபான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வந்தமான மனிதன், அந்த சமூகத்தில் மதிக்கப்பட்ட தக்கவரும் உயர்ந்த நிலையில் உள்ளவரும், ஒரு அதிகாரம் உடைய உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனாம் லாபான்.
அந்த லாபான் என்றால் மென்மை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இப்படி மென்மையான மனிதனாய், மற்றவர்களுக்கு முன்பதாக நன்மை செய்கிறவராய், மிகவும் அன்பு நிறைந்தவராய், எல்லாரோடும் பழகத்தக்க ஒரு நல்ல அதிகாரியாய் இருந்தார் இந்த லாபான். ஜனங்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவரை போல ஒரு நல்லவன் இல்லை, இந்த லாபான் எவ்வளவு ஒரு அருமையான நல்ல மனுஷன் என்று அவரை கனம் பண்ணுவார்கள். யாக்கோப்பு அங்க போய் தண்ணிய மாட்டிட்டார். அங்கே 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது, 10 முறை மாற்றப்பட்டது. ஒருக்கா சொல்வார், வரியாடு உனக்கு, மற்றதெல்லாம் எனக்கண்டுவார். இப்படி பல தடவை அந்த வரியாடுகள் கூட அங்கே குட்டிகள் போட்ட உடனே சொல்லுவார், இல்லை இல்லை, இப்பொழுது இது என்னுடையது, மற்றது உன்னுடையது என்றுவார். இப்படி 10 தடவைகள் மாற்றினார். யாரிடத்திலாவது நீதி கேட்கலாம், யாரிடத்திலாவது சொல்லி பேசலாம் என்று சொல்லி ஒருவரிடத்தில், ஒரு குடிமகனிடத்தில் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்க பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், ஓ, நீங்கள் லாபானுடைய மருமகன் அல்லவா, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அல்லவா, அவர் ஒரு சிறப்பான மனிதனே, நல்ல உதவி செய்யும் மனம் கொண்டவரே, அவர் மென்மையான ஒருவரே, அவர் நல்லவர் அல்லவா, நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு அவர் தன் விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பதாகவே இப்படி பேசி விடுவார்களாம். யாரிடத்தில் சொல்வது, யாரிடத்தில் நீதி கேட்பது, யார் எனக்காய் வேலை செய்வது, யார் எனக்காக பரிந்து பேசுவது, என் நிலையை நான் யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி யாக்கோப்போ அநேக நாட்கள் அழுததுண்டு. ஒரு நாள் தேவன் பேசுகிறார். தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது இந்த நுகத்தடியோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, கடின உழைப்புக்கு பின்பதாக தான் விரும்பினதை அடைந்த மனிதனோடு தேவன் பேசுகிறார். யாக்கோப்பு, எந்த அண்ணாவுக்கு பயந்து நீ ஓடி வந்தாயோ இந்த இடத்திற்கு, அந்த இடத்தை விட்டு உன்னுடைய தேசமாகிய, உனக்கு தரிசனமாகிய அந்த இடத்திற்கு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அந்த தரிசனமான தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் நான் சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பெத்தேலுக்கு எழுந்து போ. நீ நுகத்தடியோடு பாரம் சுமக்கும் இடத்தில் இருக்க கூடாது. ஏமாற்றி உன்னை அடிமைப்படுத்தின இடத்திற்கு இனி நான் விட்டு வைக்க போறதில்லை. உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய நஷ்டத்தை, உன்னுடைய கடின உழைப்பை, நீ பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உனக்குண்டான எல்லா பரிவாரங்களுடனும் நீ எழுந்து புறப்படு, இந்த பெத்தேலை விட்டு போ. உன் நாட்கள் முடிந்தது. உன் சகோதரனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவன் முகத்துக்கு விலகி ஓடி வருகிற நாட்களில் உனக்கு தெய்வம் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாரே, அந்த தேவன் நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்பொழுதுதான் 35வது அதிகாரம் 3வது வசனத்தை யாக்கோப்பு சொல்கிறார். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். தன் பிள்ளைகளிடத்தில், மனைவிகளிடத்தில் சொல்லுகிறார், எழுந்து போவோம் வாங்க. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டார். என் தேவன் என் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளி நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்து என் தேவன் என்னை ஆட்கொண்டபடியினால் அவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டப்போகிறேன். ஏன் தெரியுமா? அவைகளை எல்லாம் உடைத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி என்னுடைய நான் தரிசித்த அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டும்படி என்னை அழைக்கிறார். நாங்கள் போவோம் என்று சொல்லி அவன் தன் பிள்ளைகளோடு, மனைவிகளோடும் பரிவாரங்களோடு அவர் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார். நடந்தது எங்களுக்கு தெரியும். போகிற பொழுது ஏசா கோபத்தோடு வருகிறார், எதிர்த்து வருகிறார், கொலை செய்யும் ஆவேசத்தோடு வருகிறார். யாக்கோப்பு பிந்தி தனித்து போராடி தேவனோடு செபித்தார். சூழ்நிலை முற்றிலும் மாறினது. எந்த அண்ணா கொல்லும்படி கோபத்தோடு வந்தாரோ அதே அண்ணா அணைத்து முத்தமிட்டார். ஒரு செபிக்கிற மனிதன், ஒரு ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றவன், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு இணைந்திருக்கும் மனிதனுக்கு எந்த பயமும் இல்லை. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால்
அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை உங்களுக்கு தேவ ஆவியானவர் இந்த நாளில் போதிக்கிறார். ஒரு மனுஷன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனுஷன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மனிதன் மேல் உண்டான ஆசீர்வாதம், ஒரு மனிதனோடு கடவுள் பயணிக்கிறார் என்றால் அந்த மனிதனை எதிர்ப்பதற்கு எந்த சக்தியாலும், எந்த வல்லமையினாலும், எந்த அதிகாரத்தினாலும், எந்த கோபக்காரனாலும், எந்த கூட பிறந்தவனாலும் அழிக்கவோ தொடவோ நெருங்கவோ முடியாது என்பதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பல ஆதார வசனங்களை என்னால் பேச முடியும். சுருங்க கிடைத்த நேரத்தில் நான் பேச வேண்டி இருப்பதினால் சுருக்கமாய் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இப்படி கடினமான மனிதன் வந்து தன்னுடைய மரண நாளில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது, யோசேப்பை ஆசீர்வதிக்கிற பொழுது ஒரு அழகான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். கவனிக்கலாம். நாங்கள் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 26வது வசனம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிகரங்களின் மேல் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக அவர் சொல்லுகிறார். யோசேப்புக்கு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் என்றால் நான், உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபாகிய நான், என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. அது நித்திய பர்வதமாகிய முடிவு மட்டும் அது எட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேல் உன் சகோதரர் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக என்று சொல்கிறார். என்னுடைய தேவன் என் பிதாக்கள், என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு, உச்சத்தை தொடும் அளவிற்கு என் தெய்வம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனிதன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மனிதன் மேல் உண்டான அழைப்பு, ஒரு மனிதன் மேல் உண்டான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ள இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம்? அது நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம், நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு மேலான ஆசீர்வாதம். எங்கள் பிதாக்கள் செய்ததை பார்க்கிலும் மேலான காரியங்களை செய்யும் அளவிற்கு எங்கள் தேவனங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் பிதாக்கள் செய்ததை, சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எங்களோட பிதாக்கள் செய்யாததை, ஆபிரகாமுடைய நாட்களில் தூர்க்கப்பட்ட துறவுகளை ஈசாக்கு மறுபடி தோண்டி நீரூற்றை கண்டார். வாக்குவாதங்களை கண்டு விலகி போனாரே ஒழிய வேலியை விட்டு போகவில்லை. இன்றைக்கு வாக்குவாதங்களை கண்டு மனமுடைந்து போய், மனம் சோர்ந்து போய், வேண்டாம் இந்த வாழ்க்கை, வேண்டாம் இந்த ஊழியம், வேண்டாம் இந்த ஜீவியம் என்று வெறுப்போடு இருக்கிறீங்களா? இந்த நாளில் அபிஷேகம் உங்களை தட்டி எழுப்புகிறது, அழைப்பு உங்களை தட்டி எழுப்புகிறது, தரிசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். அவர்கள் பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், அவர்கள் செய்யாததையும் செய்யுங்கள். அடுத்த காரியம் சொல்லுகிறேன், அவர்கள் செய்ததை விட மேலானதை செய்யுங்கள். பிரைஸ் காட். பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், பிதாக்கள் செய்யாததையும் செய்யுங்கள். பிதாக்கள் செய்ய முடியாததை செய்ததை பார்க்கிலும் மேலானவைகளை செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு எங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுக்கு முன்பதாய் நடந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்தாகியவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்திட்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சபையிலே பக்தி விருத்தியும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது. மார்ட்டின் லூதர் இந்த மறுமலர்ச்சிக்காய் மிகுந்த போராட்டங்களை கொண்டாந்தவர். ஆனால்
மறுமலர்ச்சிக்கு முன்பதாக முன்னோடிகளாய் திகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பயங்கரமான வேதனைப்பட்டவர்கள், இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னோடிகளாய் இருக்கிறவர்கள், பயங்கரமானவர்கள், பயங்கரமான பாடுகளை பட்டவர்கள், எரிக்க தங்கள் உடல்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். பெரிய மைதானத்திலே அவர்களை நடு கம்பங்களிலே கட்டிவிட்டு அவர்களை சூழ காரியங்களை போட்டு எரித்து அந்த வெளிச்சத்தில் மகிழ்ந்து கொண்டு உண்டு மகிழ்ந்தார்கள் எதிரிகள். இவர்கள் மூலமாய் இந்த மறுமலர்ச்சி ஏற்படக்கூடாது, இவர்களோடு இந்த கதை முடிந்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் மரணத்தை சந்தித்த அநேக முன்னோடிகள் இருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் காலத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டானது. அந்த மறுமலர்ச்சிக்கு முன்னோடிகளாய் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே எனக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக நடந்த முற்பிதாக்களை பாருங்கள். அந்த முற்பிதாக்களை பார்க்கிலும் அந்த முற்பிதாக்கள் செய்ததை செய்கிறோம், அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம். அவர்களை பார்க்கிலும் இன்னும் மேலானவைகளை நாம் செய்வோம். ஏனென்றால் தேவ திட்டம் அப்படித்தான் அது தொடர்ந்து செயல்படுகிறது. யாக்கோபு சொல்கிறார், உன் பிதா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உன் தகப்பன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? என் பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவுக்கு, கொடுமுடியை தொடும் அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் கோலும் தடியுமாய் நடந்து போனவர், மரண பாதைக்குள் நடந்து சென்றவர், மரண உபாதையில் அகப்பட்டவர், நுகத்தடியில் சிக்கப்பட்டவர், பல வேதனைகளை சந்தித்தவர். இப்ப சொல்றார், ஆண்டவரே என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? என் ஆசீர்வாதம் என் பிதாக்களை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம். என் வாழ்வு அவர்களை பார்க்கிலும் மேன்மையாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அங்கே யாக்கோப்பின் பிள்ளைகள் 12 பேர், 12 பேரும் 12 கோத்திரங்கள் ஆனார்கள். அவர்கள் முழு இஸ்ரவேலையும் ஆண்டு அவர்கள் மூலமாய் சந்ததி சந்தானங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடத்தப்பட்டது சரித்திரம் வாய்ந்த உண்மை. இந்த யாக்கோப்பு மூலமாய் இதுதான் கிருபையாய் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அவருடைய பிள்ளைகள் இருந்தான் 12 கோத்திரங்கள் உருவாகினர். அந்த கோத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதயமானார். அவர் மூலமாய் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. அந்த ஆண்டவர் இப்பொழுது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் நடந்த செயலை நமக்கு காட்டி கொடுக்கிறார். எனக்கு எப்பவுமே பிடித்த ஒரு காரியம், வேத வார்த்தைகள் எல்லாம் ஜோடி ஜோடாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சொல்லி காட்டுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 51வது வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதன் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே வானத்தை அளவத்தக்க ஒரு ஏணி வைக்கப்பட்டதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனத்தை யாக்கோப்பு காண்டார். இப்பொழுது ஆண்டவர் இங்கே பேசுகிற பொழுது நாத்தான்வேலுக்கு சொல்லுகிறார், நாத்தான்வேலே நீ உத்தமன், நீ கபடற்றவன் என்று பேசுகிற பொழுது அவன் கேட்டான், ஆண்டவரை நீங்கள் என்னை எப்படி கண்டீர்? நீ அத்தி மரத்துக்கு கீழ் இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டேன். மறைவிடங்களை காண்கிற கடவுள், நம்முடைய உத்தமத்தை கண்டு நாம் சிக்கிக்கொள்ளும் பிரச்சனைகளை நன்றாய் அவதானிக்கிற கடவுள் இப்பொழுது சொல்கிறார், நீங்கள் கடைசி நாட்களில் எப்படி இருப்பீர்கள்? இயேசு போதிக்கிற காரியம் நீங்களும் பின்னும் அவர் நோக்கி சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மெய்யாகவே நெய்யாகவே நான் இதை சொல்லுகிறேன், உங்களுக்கு இது நடக்கும். நீங்கள் தேவ தரிசனங்களை காண்பீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் இருந்தால் அவனை தள்ளிக்கொண்டு போகும், அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு நேராக அவனை வழிநடத்தி கொண்டு போகும். அது மரணம் பெறலாம், மரண அபாயங்கள் சூழலாம், ஆபத்து நேரிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், தனிமையின் பாதியே நம் வாழ்வின் சொந்தமாகி இருக்கலாம், சோகங்களும் கண்ணீர்களும் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நடுவிலும் தேவ தரிசனம், தேவனை தரிசித்த அந்த மனிதனால் ஒரு நாளும் பின்வாங்க முடியாது.
அந்த மனிதன் மூலாய் தேவன் திட்டம் நிறைவேறும். ஒரே ஒரு மனிதன் அன்றைக்கு யூதர்களை துன்பப்படுத்தினவன், தேவ தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கடந்து சென்று அநேகரை கொலை செய்யும்படி, அநேகருடைய நம்பிக்கையை கெடுக்கும்படி, பின்வாங்கும்படி போராடின சவுல் என்கிற பவுல் ஒரு நாள் தேவனால் தரிசனம் பெற்றார். பவுலே, நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, நீ முள்ளில் உதைக்கிறாய், இது கடினமானது, நீ செய்கிற வேலை மிகுந்த ஆபத்தானது, நீ யாரை துன்பப்படுத்துகிறாய்? என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை உடைத்து விடுகிறாய், நீ முள்ளிலே உதைக்கிறாய். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பவுல் அன்றைக்கு சவுலாய் இருக்கிற பொழுது கேட்டகள், நீர் யார்? நீர் யார் கடவுள்? நான் ஒன்றை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் சோபித்துக் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்பொழுது என்னோடு பேசுகிற இந்த தெய்வம் யார்? தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நாம் பொருள் கொள்ளலாம். நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தான் தெய்வம், நான் தான் உங்களுக்காய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்நாள் அன்றி நீங்கள் பிதாவினிடத்தில் மோட்சத்திடத்தில் பிரவேசிக்க முடியாது, நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அந்த வழிக்கூடாக பிரவேசிப்போம், அந்த ஜீவனை பெறுவோம், நம் வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். இந்த வார்த்தையை பொறுமையாய் இம்மட்டு நேரமும் கேட்ட என் அன்பு நெஞ்சங்களுக்கு கடவுள் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவாராக. உங்கள் பாதை எவ்வளவு நுகம் நிறைந்ததாய், பாரம் நிறைந்ததாய் இருக்கலாம், மரணம் சூழ்ந்ததாய் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் வர ஆயத்தமாய், உங்களோடு பயணிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உண்டு. நீங்கள் கடந்து நீர் செல்கிற அந்த வழியில், நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு, என்னை படைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை நேசிக்கிற தெய்வமே, நீர் ஜீவனை கொடுத்தது உண்மையானால் என் வாழ்வில் வாரும் என்று சொல்லி நீங்கள் யாராய் இருந்தாலும் கேட்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைவரான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வம், நமக்காக கல்வரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த கடவுள், இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஆசியையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தருவாராக. தெய்வம் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு கணம் கண்களை மூடி ஜெபத்திற்கு காத்திருப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சங்கமம் வானொலிக்கு ஊடாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேச உள்ளங்களை கரத்தில் நான் தருகிறேன். ஒருவேளை எதேர்ச்சியாய் இந்த சத்தத்தை யாரேனும் கேட்டிருந்தால், ஆண்டவரே, இந்த சத்தியம் மக்களுடைய வாழ்க்கையின் மனதிலே ஆழப்பதிவதாக, ஒரு அற்புதம் செய்வதாக, ஒரு அடையாளத்தை உண்டாக்குங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்தேர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நேயர்களுக்கும் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதை நடத்துகிற ஐயாவுக்கு, ஆண்டவரே, அவருடைய குழுவினருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பாவியும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி பாஸ்டர் சுப்ரதலன். இன்றைய நாளை யாக்கோப்பு அருமையான விளக்கம். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்கு அதிகாரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யாக்கோப்பு கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை வேதாமரியில மிக தெளிவாக ஒரு செய்தியை கொடுத்தீர்கள். அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தந்து அதுக்கு நான் சொல்வேன், அருமையான செய்தி. இந்த செய்தி மறு ஒளிபரப்பிலே போகும்போது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைய நாளே இந்த துதி ஆறாம் நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவசை கொடுத்து நான் சொல்வேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்த சுகிருதாலின் இவர் வந்து பைபிள் கோச் ப்ரொஃபசர் ஆராதியில் இருக்கிறார். அநேக ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுப்போம். Praise the Lord, Sister Rajani. Praise the Lord, Brother Mahindran. God bless you. Go ahead. Amen, amen, amen. Thank you, Master.
Thank you, dear Lord Jesus, for this wonderful time, Lord. You gave, Lord Jesus, to emanate through the nations of the world, even as you have chosen, Lord, such a network, Lord. Oh, Father, even on a Sunday, Lord, in Canada, Lord, Sunday early mornings, Lord, you are now, Lord, emanating through the time zones of the world, where many have been receiving your word, Lord. Many have been blessed, Lord, by the adoration and worship that have been going on before you, Father, in the name of Jesus. You are well pleased, Lord, with such a way in which, Lord Jesus, that this network would come, Lord, with many that have been participating, Lord, that such a blessing, Lord Jesus, would emanate, Lord, into the people's lives, Lord, especially, Lord, on a day when they could not been able to, Lord, attend church services, Lord, where they could, Lord, be blessed, Lord, in places like in hospitals, in prisons, in other places, Lord, because of their circumstances, not being able to attend the services, Lord. This is what the very criteria of this very, the way in which you have chosen this network, Lord, to go into the nations of the world and bless, Lord. You are a very present time in time of trouble. And that is what you said, Lord, in Psalms 46, verse 1, Lord. And also, Lord, Psalm 26, verse 10. Be still and know that I am God. And you are the God, Lord. You have been leading and guiding us, Lord, just like this wonderful sermon that have been going from, Lord, Sister or Pastor Sujita Lennon, Lord, all the way from Raleigh's, Jaffna, Sri Lanka. What a message, Lord. We thank you, Lord, for such an encouraging message, Lord, using Jacob's very life, Lord. And Lord, the blessings that follow, Lord, because of the way you are with us, you are leading us and you are guiding us, Lord, when we do not lose heart, when we only, Lord, set our eyes upon you and you alone, Lord God. You will never leave us. You will never forsake us, Lord. Lead us and guide us, Lord, even as we have been led by that very message, Lord, to encourage every one of them that have received it, Lord, Father. So we thank you for that, Lord, even as we, Lord Jesus, have been blessing these nations, Lord. Lord, we thank you, Lord, for the network that has been emanating, Lord, from Sangam Tamil radio, gospel radio network, Lord. So we thank you for that, Lord, for Brother Leslie and Sister Rita, and especially Brother Leslie taking so much time, Lord, to be able to work on it and send forth, Lord, oh God, the preparation that goes forth on it, Lord, and everything else, right from even Monday to Sunday, Lord. So we thank you for that, Lord, for especially with the Saturday, Sunday services that go on, Lord. And we thank you for Brother Mahindran who hosts it, Lord, so faithfully, Lord Jesus, with your guidance upon his own life, with your call upon his own life as well, from Monday to Sunday, Lord, day in, day out, Lord, oh God, worshiping you, serving you, and loving you, and Lord, bringing forth the message of your salvation to the many that, Lord Jesus, especially, Lord, who are shut-ins, Lord, and the rest that cannot, because of disabilities and all the rest of what they could be facing in their own situations, Father. So we thank you, Master. There's nothing impossible with you, oh God, because when we love you, when we serve you, when we lay our lives, Lord, at thy altar, just like Jacob did, Lord, and he found your very presence, Lord, through that dream, Lord, and he, Lord, worshipped you and, Lord, made an altar for you, Lord, in Bethel. So are we, Lord, when we come to you, Lord, in spirit and in truth, Lord, you will be exalted, Lord, and lifted up and glorified through our very lives, Lord. So we thank you for that, oh Lord, in Jesus' name. And also, Lord, thank you for all the participants, Lord, who came and joined and worshipped you, praised you, and brought forth, Lord, much of the adoration that goes on to you, Lord. In your name we pray. Amen and amen. 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 Thank you, Sister Rajini Anandamani, for your closing prayer. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் என் ஆத்மாவை சொல்லி முடிப்போம். எல்லாரும் தொடர்ந்து ஒரு சபைக்கு நாங்கள் சபைக்கணி போகணும். இன்றைக்கு ஆராதனை எல்லோரும் வெளிக்கிட்டு இருக்கிறோம். இனித்தான் போக போறோம். என் ஆத்மாவை எல்லோரும் சொல்லி முடிப்போமா? எல்லாரும் மைக் ஓன் பண்ணுங்க. சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Bless you all. God bless you all. தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென். ஆமென். ஆமென்.